கேள்வி. ஒன்று உங்களோட உலகம் பெண்களை மையப்படுத்தி உங்களோட எழுத்துக்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்க எல்லாத்துக்கும் அரசியல் எல்லாமே எழுதியிருந்தாலுமே ஒரு கன்சர்ன் எப்பவுமே அந்த சமையல் அறைக்குள்ள இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆளுமைகளை லெனின் சொல்லியிருக்காரு, நீங்க சமையல் அறையில பெண்களை விடுவிச்சாதான் இந்த நாடு மாறும்னு. அதுக்கப்புறம் பெரியார் பெண்கள் அதே மாதிரியான ஒரு பார்வையில சமையலை விட்டு வெளியே வரதுக்கான பேச்சாளர். அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கமா நான் பார்த்த மனிதர்கள்ல தன்னை ஒரு ஆணாவே எப்பயுமே நினைச்சுக்கவே விரும்பாத ஒரு மனிதரா தான் உங்களோட எழுத்துக்கள். இந்த புள்ளி உங்களுக்கு ஏன் ஒரு ஆண் ஒரு ரெஸ்ட் ஆஃப் த 50% ஆஃப் த பாப்புலேஷனை பத்தி யோசிக்க ஒரு இடம் வந்திருக்கும்ல? நீங்களும் அவ்வளவு அழகா எழுதுறவங்க, நீங்க நிறைய எழுதிருக்கலாம், வேற மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கியிருக்கலாம். அதுக்கான ஸ்கோப் இந்த உலகத்துல நிறையவே இருக்கும்போது நீங்க இந்த பெண் அப்படிங்கிற அந்த புள்ளிய ஏன் இதை உங்களோட நாட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு அது எங்க இருந்து வந்தது? ஒண்ணு. ரெண்டாவது, நண்பர் கவிஞர் சாம் அடிக்கடி சொல்லுவாரு, தமிழ்ச்செல்வன் மட்டும் இயக்கவாதியா இல்லாம இருந்திருந்தா ஈரம் நிறைந்த கதைகளை ஒரு பெரிய படைப்புகளை தமிழ்நாட்டுக்கு அவர் கொடுத்திருப்பாரு, நீங்க தான் அவரை புடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நண்பர்களோட பேசும்போது அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க ஒரு இயக்கவாதியா இருக்கிறது விரும்புறீங்களா, ஒரு இலக்கியவாதியா இருக்கிறத விரும்புறீங்களா? இந்த ரெண்டு சாதாரணமா பெண்ணிய சிந்தனை அப்படின்னு நம்ம வரும்போது, குறிப்பா பெண்கள் அந்த மனை செயல்பாடுகள்ல இருந்து படித்து எல்லா சிந்தனையும் இருக்கும்போது பொதுவா பொது மத்தியில சில பெண்ணியம் பத்தின கருத்து இருக்கும் இல்லையா? அதை பத்தி கேட்கும் போது பெண் விடுதலை பத்தியோ பெண்ணியம் பத்தி நம்ம பதில் சொல்லும் போது பொறுமையே இருக்காது, கோபம் வரும். அந்த உணர்வு பெரும்பாலும் பெண்களுக்கு தான் அந்த கோபம் வரும். அது பதில் சொல்றதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, இது உன்ன குடும்பத்தை பார்க்கறது உங்களோட வேலை, இந்த மாதிரி சில கேள்விகள் வரும்போது நமக்கு அந்த எமோஷனலா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரியான அந்த ரியாக்ஷனை நான் பல தொடர்கள் பேசியிருக்காங்க, எழுத்துல அவங்களுடைய முற்போக்கு சிந்தனைகளை காட்டியிருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில அதை எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு பல விதமான காரணங்கள் அவங்க சொல்றாங்க. ஆனா பேசுற விஷயத்த எழுதுற விஷயத்தைய வாழ்க்கையிலையும் கடைப்பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இருக்கிற தொடர் அது நம்ம கிட்ட நாங்க பார்த்தோம். அதே மாதிரி நான் சொன்னேன், அது எமோஷனலா அந்த படப்படப்பாகும் சில நேரம் சில பேர் பேசும்போதெல்லாம் அந்த எமோஷனல் இதை உங்களுக்கு நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரியான தலைப்புகளை பெண்கள் குறித்தான விஷயங்கள் நீங்க பேசும்போது உங்ககிட்ட அந்த படப்படப்பு நான் பார்த்திருக்கேன். அதுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, பாட்டி, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என்னுடைய பேத்திகள் இவங்க தான் காரணம். ஏன்னா பெண்கள் மீது கவனம் அப்படிங்கிறது அது ஏதோ வெளியிருந்து ஃபிட் பண்ற ஒரு விஷயமே கிடையாது இல்லையா? நான் சின்ன வயசுல எங்க பாட்டி மேலே ஏறி குதிச்சு விளையாண்டி அவங்க சொல்ற கதையை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். ஆனா என் பாட்டி காலம்பரம் சோறு கூட்டிகிட்டே இருக்காங்க, படிச்சு கூட்டிகிட்டே இருக்காங்க. பட்டாளத்துக்கு குட்டை வச்சு போட்ட மாதிரி கூட்டமா வராங்க, கூட்டமா சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அம்மாவும் சமைச்சு போட்டுருக்காங்க. எங்களுடைய என்னை பார்க்க வர கல்லூரி மாணவர்கள், என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் வந்தாலும் சமைச்சு போடுறாங்க. பின்னாடி இயக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் இயக்க தோழர்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் அம்மா சமைச்சு போட்டாங்க. யாராவது ஒரு தோழருடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா அப்போ அது எல்லாரும் போய் அடக்கம் பண்ண போகிறோம். அடக்கம் பண்ண போகும்போது எல்லாருமே பேசுகிறாங்க, எத்தனை பேர் வந்தாலும் சமைச்சு போடுவாங்க. அப்படி ஆகும். ஏன் சோறுங்கிறத பற்றியே பெண்களோட சொல்லிட்டே இருக்காங்க காலம்புறம். நானும் பார்த்துட்டே இருக்கேன். இதில் ஒரு கொஸ்டின் வர வேண்டாமா அப்படிங்கிறது கொஸ்டின் இயல்பாக வந்தது தான் கொஸ்டின். எப்போ பார்த்தாலும் சமைச்சு போட்டே இருக்காங்க. அப்போ வாசிப்பும் இந்த நாளை பார்க்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த லைஃப் ரெண்டு சேர்ற இடத்துல நம்ம இதை முதல்ல ஒழிச்சு கட்டிட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாமேங்கிற ஒரு உணர்வு வரும். சில விஷயங்கள் அப்படி தோணும். தலித் மக்களுடைய போராட்டங்கள் குறித்தெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது, ஒடுக்குமுறையெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லா இயக்கங்களுமே எல்லா வேலையும் நிறுத்தி வச்சுட்டு முதல்ல இதை ஒழிச்சுட்டு அப்புறம் அந்த வேலையை பார்க்கலாமே தோணும். அதை விட முக்கியம் இதுதான் இருக்கிறதே ரொம்ப சீனியரான அடிமைத்தனம் இதுதானே, பெண் அடிமைத்தனம் தானே. இந்த சாதி கூட இப்போ 3000 வருஷமா தான் சாதி இருக்கு. இந்த பெண் அடிமைத்தனம் 12,000 வருஷமா இருக்கு. எப்போ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்துச்சோ அந்த உலகத்தில் அப்போ பெண் அடிமைத்தனம் வந்துருச்சு. பெண்களுக்கு இந்த வேலை அங்கே ஒரு 12,000 வருஷம் அடிமைத்தனம் தான் இருக்குது. நம்ம வாசிப்பில் அதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம கூடவே இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வையே செதுக்கி கொடுத்தவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பாட்டி, அம்மா, தங்கச்சி
இவங்களை பத்தி பேசாம என்ன அரசியல் பேச போறோம் நம்ம? அதைத்தானே பேசணும் நம்ம. அப்ப அதுல ரொம்ப முக்கியமான என்ன இருக்கு நான் பாக்குறேன்னா, அன்றாடம் குழந்தைகளுக்கு சோறு போட்டு வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு அது ஏதோ ஒரு சாதாரண விஷயமா அந்த ஆண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இது என்ன முட்டாள்தனம் இது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்துச்சு. அப்புறம் திரும்ப அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த ஏரியாக்குள்ள கொஞ்சம் கான்சியஸா எழுதவும் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சோம். அதை பிரேக் பண்ணாம நான் நீங்க சொல்றது நீங்க பிராக்டிக்கலா இருக்கீங்கன்னு சொல்றது என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? நான் காட்டுற இமேஜ் தான் உங்களுக்கு தெரியும். நான் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கேங்கிறது என்னுடைய மனசாட்சி மட்டும் தானே தெரியும் இல்லையா? நான் டெய்லி சமைப்பேன். நான் கிட்டத்தட்ட 50 வருஷமா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் 10th படிக்கும் போது சமைக்க ஆரம்பிச்சது. வீட்டுல பெண்களை சமைக்க விடாம வச்சுட்டு அவங்க வேற என்ன வேணாலும் பார்க்கணுங்கிற அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் நான் செய்யறது இல்லை. எல்லா விஷயங்களையும் எந்த ஆணாதிக்கமும் இல்லாம நான் இருக்கேனான்னு கேட்டா என் மனசாட்சி அதை ஒத்துக்காது. நிறைய கொள்ளர்கள் இருக்கு. நான் சரி செய்ய வேண்டிய கொள்ளர்கள் நிறைய இருக்கு. சரி செய்ய வேண்டிய கொள்ளரோடு இருக்கிறேங்கிற அந்த குற்றவுணர்வு இருக்கு இல்லையா? இது வந்தாலே அதான் துவக்க புள்ளி. எப்படி வாசிப்பு ஒரு முதல் படி சொன்னோமோ அது போல ஆண்கள் மனதில் ஒரு குற்றவுணர்வு ஏற்பட வேண்டும். எதுக்கே குற்றவுணர்வு? நீ ஆம்பளையா இருக்க இல்லை, அதுக்கே நீ குற்றவுணர்வு இருக்கணும். அப்படி ஒரு பிரிவிலேஜான ஒரு இதை நீ எடுத்துட்டு இருக்க. இல்லைன்னா இந்த உலகத்துல எத்தனை உயிர்கள் இருக்கு. ஆடு, மாடு, சிங்கம், புலி, கரடி, கொசு, மரம், செடி, கொடி அத்தனையுமே தனக்கான உணவை தானே தயாரிக்குது. தனக்கான உணவுக்காக இன்னொருத்தர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே உயிரினம் ஆண் மட்டும்தான். இது ஒரு இயற்கைக்கே விரோதம் முடியாது. இது நேச்சுரல் ஜஸ்டிஸ் இதுல இல்ல, சமூக நீதி இல்ல, ஜஸ்டிஸ் இல்ல. இது ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி இருக்கா? இல்ல ஐநா சபை மனித உரிமை பிரகடனத்தில் இதெல்லாம் பெண்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்களா? என்னங்கட கதை நடத்துறீங்கன்னு நம்ம கேட்கணுமா இல்லையா? இது அவமான சோறு. ஆண்கள் திங்கிறது அவமான சோறு. உன் போத்த நீ பொங்கி திங்கலன்னா நீ திங்கிறது அவமான சோறு. அதாவது இது அவமானங்கிறத கூட உணர்வு இல்லாத அவமானத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இதை நம்ம கழுவி ஊத்த வேண்டியதாக இருக்கு. என்ன கழுவி ஊத்தினாலும் எனக்கு அந்த கேள்விதான் தொடர். நீங்க தொடர்ந்து உங்களோட மேடைகள் எல்லாம் இந்த விஷயத்த நீங்க எக்ஸிஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அது எந்த அளவுக்கு பாதிப்பை நம்மளுடைய மத்தவங்க விட்டுருங்க, இடதுசாரித்தவர்கள் மத்தியிலாவது அந்த பாதிப்பை ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு. நீங்க அங்கேயே சொல்றீங்க புலி குழம்பு வைக்க தெரியல, நீ என்ன புரட்சி பண்ணி வைக்க போற அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் இருந்திருக்காங்க? மாற்றம் பேசிருக்காங்க. நான் சில கூட்டங்கள்ல ரொம்ப விரக்தியா சொல்லுவேன். என்ன நம்ம காலம்பரம் குழப்பிட்டு இருக்க வேண்டியதான், ஒருத்தரும் ஆம்பளை மாற மாட்டான்னு சொல்லுவேன். அப்ப அப்படிதான் என்ன தோழர், நான் அந்த உங்களுடைய புத்தகத்துக்கு அப்புறம் நான் வீட்டுல எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன், நான் ஷேர் பண்றேன்னு சொல்றவங்க நிறைய இருக்காங்க. நிறைய தொழிற்சங்க ஆரம்பங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அதே போல அறிவொளியில கூட பண்ணவங்கலாம் இன்னைக்கு நிறைய மாறி இருக்காங்க. நாம விருப்பப்படுற அளவுக்கு மாறி இருக்காங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஹெல்ப் பண்றேன், உதவி ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்ணாலே என்ன அர்த்தம்னா அந்த வேலை அவங்க வேலை தான், பொருளைங்க வேலை தான். நான் போய் ஹெல்ப் பண்றேன். நான் சொல்றது அது இல்லை, இது உன் வேலை நினைச்சு நீ செய்யணுங்கிறதான். அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை வாங்கிக்க. அப்படி தலையில மாறணும். 12 வருஷம் போயிட்டாங்கல்ல, ஒரு நியூ 2 வருஷம் பொங்கு, அப்புறம் நம்ம மாத்திக்கிடுவோம். எந்த நியாயத்துக்கும் கட்டுப்படாத ஒரு நடைமுறையா இருக்கு நம்ம குடும்ப வாழ்க்கை. இது ரொம்ப பைத்தியகாரத்தனமான வாழ்க்கை. நம்ம வாழ்ற குடும்ப வாழ்க்கை எந்த சமத்துவம் இருந்தா நீ வாயிலேயே பேசி என்ன பயன் இருக்கு? இது ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை பிரேக் பண்ணி ஆகணும். நான் எனக்கு தெரிய எனக்கு ஒரு லைப்ரரி, ஒரு ரூம் இருக்கு. அதில் நிறைய புத்தகம் வச்சிருக்கேன். அதை நான் செல்ஃபி எடுத்து போட்டா எனக்கு லைக்லாம் வரும். ஆனால் என் ஒய்ஃபுக்குன்னு ஒரு லைப்ரரி இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ரூம் இல்லை. நான் அது இப்போ அந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன்ல போனீங்கன்னா ஏன் அவங்களுக்கு ஒரு ரூம் இல்லை? அவங்க என்னோட அதிகமாக படிச்சிருக்காங்க, அகாடமிக்கில் என்னோட ஹைலி குவாலிஃபைடு தான். அவங்களுக்கு அந்த ரீடிங் ஹேபிட் இல்லை. ஏன் ரீடிங் ஹேபிட் இல்லை அப்படின்னு, அவன் அப்பா சின்ன மௌன பிள்ளையா இருக்கிறதுனால அப்பா சின்ன வயசுலேயே லைப்ரரிக்கு போட மாட்டாரு, ரேடியோ பாட்டு கேட்க விட மாட்டாரு, டிவி பார்க்க விட மாட்டாரு. பின்னாடி காலத்தில் கட்டுப்பாட குழந்தைய வளர்த்து நல்ல பேரோட கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. நல்ல பெண் அப்படின்னு சொல்லி வளர்க்குற தகப்பான தாய்மார்கள் அங்கதான் வில்லங்களே. நல்ல பெண்ணா இருந்து எதுக்கு நீ அறிவுள்ள பெண்ணாக இருக்கணும், நீ உன் சொந்த கால நிக்கிற பெண்ணா இருக்கணும்னு சொல்லி வளர்க்கணும் பெற்றோர்.
நல்ல பொண்ணு, அடக்கொடுக்கமான பொண்ணு, யார் ஒரு சொல்லு உன்னை பத்தி தப்பா வந்துடக்கூடாது அப்படின்னு அங்க நின்று சிரிச்சா, அந்த பையன் பார்த்து சிரிச்சான்னு ஒரு பேர் வந்துட்டா நான் தூக்கம் செஞ்சிருவேன்னு என் மாமனாரு என் ஒய்ஃபை சொல்லி வளர்த்துருக்கேன். இது இப்படித்தான் எல்லா தாக்குமாரும் இருக்காங்க. அப்ப எப்படி இந்த குழந்தைகள் வந்து வரும்? டோட்டலாக தப்பான ஒரு வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இதை வந்து உடைச்சே ஆகணும். அதுல வந்து நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு இடம் சமையலறை. நீங்க சமைக்க ஆரம்பிச்ச ஆண்களுக்கு அவ்வளவு விஷயம் இருக்காது. நீங்க லவ் பண்றதுக்கு பீச்சுக்கு ஏன் போகணும்? லவ் பண்றதுக்கு பீச்சுக்கோ அல்லது பெரிய ரிசார்ட்டுக்கோ அதை போய் தான் லவ் பண்ணணும். அடுப்படையில தான் இருக்கு சார் லவ்வே. நீங்க வந்து இந்த வெங்காயத்தை கொஞ்சம் உரிச்சிட்டீங்களா அப்படின்னா அது வார்த்தைகள் தான் வெங்காயத்தை உரிச்சுட்டே வரும். அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? ஐ லவ் யூ. நான் உரிச்சிட்டேன் இல்ல நான் உரிச்சிட்டு காய்கறி நறுக்கி வச்சிடறேன் ஐ டூ லவ் யூ. அவ்வளவு அன்னைக்கு சமையல் பாருங்க, அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அது எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். நீ எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கக்கூடிய சமையல் எப்போ வரும்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது தான் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். அவ்வளவு அவ்வளவு ஒரு சொர்க்கம் பக்கத்துல இருக்கு அடுப்படியில. ஆனா அது தெரியாம இவங்க வந்து லீவ் நாள்ல எங்கேயாவது போய் ஃப்ரீயா இருக்கணும்ட்டு போயிட்டு இருக்காங்க காசு செலவழிச்சு. அதான் சொல்லுவாங்க, கண் முன்னாடி இருக்கக்கூடிய நமக்கு ரிட்டர்னா இருக்கக்கூடிய அடுப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரைட் எடுத்து சொன்னால வாழ்க்கையில் நிறைய சேஞ்ச் ஆகும். அது தூக்கப்படுதான். நீங்க நிறைய பேர் திட்டம் சோறு போயிட்டா எல்லாம் தெரியா போச்சா, இன்னும் அது ஒண்ணுதான் உலகத்திலேயே பெரிய பிரச்சனை மாதிரி ஊர்வலமா பேசிட்டு இருக்குன்னு நம்ம பெரிய தலைவர்களே எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீ பொங்கல் பொங்கிட்டு போப்பா, அது எங்களை பொங்கி அப்படின்னு தலைவர்களே செய்ய கடிந்து விட்டுருக்காங்க. நீங்க தலைப்பு ஆரம்பிச்சோட எங்க பதட்டம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போய் ஐ லவ் யூ சொல்ல தயாராயிட்டாங்க. அந்த வார்த்தை தெரியுது பாக்குறது. இல்ல அப்படிலாம் நம்பிக்கை உள்ளவங்க. இந்த படி இறங்கும் போது மனசாட்சி கலந்து வச்சிருவாங்க. நீங்க வந்து ஆண்களை திருத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். 12,000 வருஷமா சௌகரியமா வாழ்ந்துட்டாங்கல்ல, அதை இழக்கிறதுக்கு எப்படி தயாரா இருக்கும்? 12,000 வருஷம் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, ஒரு 6 மாசம் பழகின ஸ்பிரிட்டே விட முடியல. 12,000 வருஷம் வந்து ஒரு கெத்தா வாழ்ந்துட்டான். ஆமா, அது வந்து அப்படி ஆயிரும். அது ஏதோ இயற்கை மாதிரி ஆகிட்டாங்கல்ல. அதனால நம்ம இன்னும் நிறைய அடி கொடுக்கொண்டு அடிச்சுதான் வந்து புத்திய உருவாக்க முடியும். இன்னொரு விஷயம் வந்து இயக்கம். ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் நான் பாக்குறேன். நான் வந்து எந்த வாதியும் இல்லை. அதான் அடிப்படை பிரச்சனையே எனக்கு அதுதான். நான் வந்து எந்த மார்க்சியவாதியா இயக்கவாதி என்ன ஒரு வாதியும் இல்லை. நான் வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். ரியாக்ட் பண்ணாதானே மனுஷன், அதனால ரியாக்ட் பண்ணுவோம். எங்க ஊர்ல சொல்லுவோம், அதாவது இந்த சாமி வரணும்னா கொட்டடிக்கும். கொட்டடிச்சாதான் சாமி வரும். சாமி வந்து அப்படியே ஆடிட்டு போவாங்க. இது என்ன, சில பேருக்கு எங்க கொட்டடிச்சாலும் சாமி வந்துடும். எங்க ஊர்ல கிருஷ்ண எந்த கொட்டடிச்சாலும் அவருக்கு இது வந்து ஆடிட்டு வெளியே வந்துடுவார். நாங்க போய் பிடிச்சாமையோ இது செத்த விட்டு கொட்டுறா, இது ஆடக்கூடாது, எங்க கொட்டடிச்சாலும் அந்த ஆட வந்துடும். நானும் அந்த மாதிரி இருக்கேன். எங்க கொட்டடிச்சாலும் வந்து ஆடிட்டு போயிடும். அது அறிவு இயக்கமா, அது தொழிற்சங்க இயக்கமா, அது மார்க்சிய இயக்கமா, எங்க கொட்டு நமக்கான கொட்டுன்னு ஃபீல் ஆயிட்டா ஆடிட்டே போயிட்டேன். அவ்வளவுதான். அது இலக்கியம் பண்ணது இலக்கியம், இயக்கம்னா இயக்கம். எந்த வாதியும் இல்ல, எல்லா வாதியும் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த இயக்க செயற்பாடுகள் வந்து நீங்க அதை பதிவு பண்ணிருக்கீங்க. அது இலக்கியமா மாற்றப்படுது. தொழிற்சங்க அனுபவங்கள் சிந்தபாத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. அது படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்திருக்கு. சாதாரண மக்கள், சாதாரண தொழிற்சங்கவாதியா இருப்பாரு, தொழிலாளர்களா இருப்பாரு, அவரை பத்தி பதிவுகள் இருந்ததுல படிக்கும்போது ரொம்ப இன்ஸ்பயர். இப்ப அதுபடி அப்படிலாம் படிச்சது இல்லை. தலைவர்கள் அவங்க சுயசரிதைகள், அவங்க வாழ்க்கையில பார்த்த விஷயங்கள், அதுதான் நான் பார்த்திருக்கேன். சாதாரண ஒரு தோழர்களுடைய அவங்களோட நீங்க வந்து பயணிச்ச விஷயங்கள், சிந்தபாத்துக்கான காரணமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதெல்லாம் பதிவு பண்றதுன்றது நீங்க அதை எப்படி நீங்க அந்த பெர்செப்ஷன் நீங்க வந்து பதிவுகள் நீங்க நான் பார்த்ததுக்கு அப்படிதான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. யதார்த்த வாழ்க்கை ரொம்ப நாளா எழுதாமலே விட்டுட்டேன். தொழிற்சங்க படிக்கிறது நிறைய ஃபீல்டு ஒர்க்காக பண்ணிட்டு கொஞ்ச நாள் எழுதவே இல்லை. இப்ப ஞானி தான் வந்து கூப்பிட்டு ஏன் எழுதுறது. அவர் அந்த தீம்பெரியில பத்திரிகையை நடத்திட்டு இருந்தாரு. அதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய தொழிற்சங்க அனுபவங்களை எழுதுங்கன்னு சொன்னாரு. முதல்ல அறிவொளி இயக்க அனுபவங்களை எழுத சொன்னாரு.
அப்புறம் இருள மொழியும்னு அது தொடராக எழுதினேன். அது முடிகிற இஷ்யூலேயே அடுத்த தொடரையும் ஆரம்பிச்சிருந்து அறிவிக்க போறேன், நீங்க தொழிற்சங்க அனுபவம் எழுதுனேன்னு சொன்னார். ஞானி தான் காரணம் அதுக்கு எழுத சொன்னதுக்கு. ரெண்டாவது, இந்த எளிய மனிதர்கள் வரலாற்றை உருவாக்குறவர்கள் எளிய மனிதர்கள் தானே. யாருமே எதிர்பார்க்காத ஒரு எலெக்ஷன் இப்போ எப்படி வந்துச்சு? எளிய மனிதர்களுடைய செயல்பாடுகளால மாற்றங்கள் நடக்கும் எப்போதும் சமூகத்தில். அந்த எளிய மனிதர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் தற்செயலாக வராது. கொஞ்சம் நான் முயற்சி பண்ணால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அறிவொளி இயக்கம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. உண்மையிலேயே எளிய மக்களிடம் அவருடைய மூச்சு காற்று எங்கள் மேலே படும்படியாக பக்கத்தில் போய் வேலை பார்த்தோம். இல்லை காலத்தை வந்து அந்த தலையை ஆடுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பாட்டுக்கு அவ்வளோ பேர் அடிமைகள் அந்த அறிவொளி இயக்க காலத்தில். அப்படி பல பேர் இங்கே இருக்காங்க. இப்போ தனஞ்சயன் வந்திருக்காரு. இவங்கெல்லாம் அறிவொளி இயக்க காலத்தில் மக்கள்கிட்ட போனாங்க. நான் மூச்சு காற்று மேலே படும்படியாக மக்கள் நெருங்கி நின்றோம்னு சொன்ன வார்த்தைக்கு அது வந்து ஒரு பொய்டிக்கான ரொமான்டிக்கான வாசகமாக தெரியும். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் அறிவொளி வகுப்புகளில் போய் உட்கார்ந்துருக்கும் போது அந்த பெண்களை எழுதி காமிச்சிட்டு எங்களுக்கு வந்து காட்டுவாங்க, சார் சரியாக பாருங்க என்று. அவங்க காட்டும் போது அவங்க மூச்சு காற்று உண்மையிலே எங்கள் மேலே படும். அந்த சிலேட்டு கொடுப்பாங்க, அந்த கையில எல்லாம் அவங்க மூச்சு காத்து படும். என்ன அதிகபட்சமா எங்க போயிருக்கோம்னா திருமணி கூட்டத்துக்கு தான் போயிருக்கோம். எல்லா இயக்கங்களுமே திருமணையில நின்று மைக் வச்சு பேசித்தான் இருக்காங்க. அதுதான் மக்களோடு நெருங்கி நின்ற இடம். அதுதான் நாங்க இப்படி போய் நின்னோம். அப்ப எவ்வளவு விஷயங்களை அவங்கள்ட்ட கற்றுக்கொண்டோங்கிறது தான் மிகப்பெரிய பாடம். அது இயக்கவாதி, அதை விட பெரிய இலக்கியம் என்ன இருக்குன்னு ஞானி சொன்னார். அதை விட பெரிய என்ன இலக்கியம் இருக்கு எழுதியா அப்படின்னாரு. அவர் கொடுத்த ஒரு உற்சாகத்திலான அதை எழுதினேன். அது ஒரு இலக்கியமா அது பல பதிப்புகள் கண்டு போயிட்டாரு. தொழிற்சங்க அனுபவங்களும் அது அந்த மாதிரியான அனுபவங்களும். எளிய தொழிலாளிகள் தன்னுடைய சம்பளத்துக்காக தான் போராட வரான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற குவாலிட்டிஸ் எப்படி இருக்கு, அவன் எவ்வளவு செலவழிக்கிறான் தொழிற்சங்க இயக்கத்துக்காக, இதெல்லாம் வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாது. அறிவொளி இயக்கத்தில் அதே மாதிரி தான். அன்றாட கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க தான் சென்ட்ரல் ஸ்கூலில் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்ல கிளாஸ்ல உட்காருவாங்க. நம்ம போயிட்டோம்னா சார் வந்திருக்காரு, அறிவொளி சார் வந்திருக்காருன்னு சொல்லி அவங்க ஒரு நாள் சம்பளத்துல பாதி ரூபாய் நமக்கு செலவழிப்பாங்க. டீ வாங்கி கொடுப்பாங்க. எல்லாத்தையும் டீ வாங்கி கொடுத்தாங்கனாலே பாதி சம்பளம் காலியாகும். அதை பத்தி கொல்லப்பட மாட்டாங்க. என்ன குவாலிட்டி அதெல்லாம். நாங்க ஆபீஸ்ல வேலை வாங்குறவங்க 10 பேர் டீ ஷாப்ல போயிட்டு வந்தோம். மாப்பிள்ள நேற்று நான் கொடுத்தேன், இன்னைக்கு நீ கூட டீக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். அவங்க வந்து அப்படிலாம் கணக்கே பார்க்க மாட்டாங்க. மக்கள் கணக்கு பார்க்கறதும் இல்லை, கணக்கு வச்சுக்கிறதும் இல்லை. அப்படியே இயல்பா இருக்காங்க. தற்செயலா மாறுறாங்க, தற்செயலா மாத்துறாங்க.